அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவில் அலகு 21 உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்தை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு பழமொழி ஒன்றை சொல்லுவோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நோய் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு குறைவில்லாத செல்வம் உடையது என்பார்கள் முன்னோர்கள். அப்போ நோய் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும், உழைக்க முடியும் இல்லைங்களா? உடல் நலமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். உடல் நலமாக இல்லைன்னா நோய்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்தில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது தவறான பயன்பாடுகள், கற்றல் நோக்கங்கள், தவறான பயன்பாடுகளினுடைய வகைகள் மற்றும் அது தொடர்புடைய நடத்தை மாற்றங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல். அடுத்தது குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாத்தல், தடுத்தல். அடுத்து மூணாவது என்னென்னா, மருந்து, புகையிலை மற்றும் மதுவுக்கு அடிமையாதலுக்கான காரணங்கள் மற்றும் அவை உடல் நலத்தில் ஏற்படுத்தும் விளைவுகள். சரிங்களா? விளைவுகளை பற்றி தெரிந்துக்கிறது. அடுத்தது என்னென்னாக்க, போதையிலிருந்து மீள்வதற்கான சரியான வழிமுறைகளை ஆய்ந்து அறிதல். அடுத்து நடைமுறை வாழ்க்கை மாற்றம் தொடர்புடைய நோய்கள் மற்றும் குறைபாடுகளை பற்றி அறிதல். அடுத்த வகை 1, வகை 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அடையாளம் மற்றும் அறிகுறிகளுடைய பண்புகளை தொடர்புபடுத்துதல். அடுத்ததாக உடல் பருமன், இதய நோய்கள், புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் ஆகியவற்றுக்கான அந்த காரணம் மற்றும் அறிகுறிகளை விளக்குதல். அடுத்ததாக நோய் மற்றும் குறைபாடுகளின் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் பற்றி பரிந்துரை செய்தல். அடுத்ததாக நலமான வாழ்க்கைக்கான சமுதாய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும். இதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறது. சரிங்களா? இப்போ இதில் அறிமுகத்தில் என்னன்னாக்கா, அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அதாவது பல்வேறு வகைகளில் நிகழக்கூடிய தவறான பயன்பாடானது சமூக கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நடைமுறைகளில் ஆழமாக வேரூன்றி இருக்கு. இந்த உலகளாய சிக்கலை தீர்ப்பதற்கு அது குறித்த ஒரு தெளிவான புரிதல் நடைபெறும் விதம், காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றி அறிவது மிகவும் அவசியமாகுது. சரிங்களா? அப்போ குறிப்பாக குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் என்ற கோணங்களில் இதனை நாம் அணுக வேண்டும். குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல், பொருட்களை தவறாக பயன்படுத்துதல் அப்படின்ற அந்த கோணங்களில் தான் நம்ம அணுகணும். சரிங்களா? இந்த நாகரிக உலகில் இன்றைய தலைமுறையினர் சென்ற தலைமுறையினர் விட ஆரோக்கியமாக வாழ்கின்றார்களா? எடுத்துக்காட்டாக வாழ்கின்றார்களா என்ன பார்த்தோம்னா இல்லை. என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புகைப்பிடித்தல், மதுவுக்கு அடிமையாதல், போதைப் பொருளினுடைய பயன்பாடு, அதிக கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்களை உண்ணுதல், கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவு, அதிகமாக குப்பை உணவுகள், அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோங்க இல்லையா, அதை குப்பை உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், குறைந்து போன உடல் இயக்கங்கள் போன்றவை நோய்களுக்கும் உடனடி இறப்புக்கும் காரணமாக அமையுது. இதுபோல் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு நோய் ஏற்பட்டு உடனடியாக இறக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போ தனிநபர் நடத்தை முறைகள் ஆரோக்கியத்தின் மீது ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்த கவனம் உலக நாடுகளில் அதிகரிச்சிருக்கு. இப்பொழுது தனிநபர் நலத்தை பற்றி உலக நாடுகளில் கவனம் அதிகரிச்சிருக்கு. தனிநபர் ஒருவரினுடைய சுகாதார பழக்க வழக்கங்களும் மற்றும் நடத்தை முறைகளும் கீழ்கண்ட விளைவுகளான நாள்பட்ட மற்றும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களான இரத்த சர்க்கரை நோய், இல்லை நாள்பட்ட நோய் ஆனால் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு நாளைக்கு இருக்கும். உடல் பருமன், இதய நோய்கள், புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் போன்றவை உருவாவதில் முக்கிய பங்காற்றுகிற நாள்பட்ட நோயாக இருக்கும், ஆனால் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருக்குது. இது எல்லாமே இல்லைங்களா? இந்த நிலைகளை மாற்றிட நலம் மற்றும் சுகாதாரத்தினை மேம்படுத்தும் வாழ்க்கை முறைகளுக்கு மாறுதல் மிக அவசியம். இல்லைங்களா? இப்போ இது நல்ல சத்தான உணவு, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும், தேவையற்ற மருந்துகளை விலக்கணும், மது மற்றும் புகைப்பழக்கம் இல்லாத இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் நம்ம நோயிலிருந்து விடுபடலாம். நோயிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? விடுபடலாம். இப்போ முதல்ல வந்து தவறான பயன்பாடு மற்றும் வகைகள். தவறான பயன்பாடுகள் மற்றும் வகைகள், அதாவது கொடூரமான, வன்முறையான, தீங்கு விளைவிக்கின்ற அல்லது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொரு உள்ளாக்குவது தான் தவறான பயன்பாடுன்னு சொல்கிறது. சரிங்களா? இது 2 மார்க் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நமக்கு தேர்வில் கேட்பாங்க. தவறான பயன்பாடு என்றால் என்ன அப்படின்னாக்க, கொடூரமாக அல்லது வன்முறையான அல்லது தீங்கு விளைவிக்கின்ற, காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது தவறான பயன்பாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது உடல், உணர்வு அல்லது மனம், வாய்மொழி, குழந்தைகள் மற்றும் பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுகளை உள்ளடக்கியதாகும். சரிங்களா? எது உள்ளடக்கியதுன்னு இப்போ புரியுதுங்களா? இது குடும்பம் மற்றும் அக்குடும்பத்தை சாராத நபர்களால் தான் ஏற்படும். அவங்க குடும்ப நபர்களால் இது ஏற்படாது. அவங்க குடும்பத்தை சாராத வெளியொருவர்களால் தான் இது ஏற்படும். இனி சிறு வயது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், அதன் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் விளைவுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல். குழந்தைகளை தவறாக பயன்படுத்தல் என்பது என்னன்னா, அனைத்து விதமான உடல் மற்றும் உணர்வு ரீதியான துன்புறுத்துதல், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், சுரண்டல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்குதல் போன்றவையாகும். அதுதான் குழந்தைகளை தவறாக பயன்படுத்தன்னு சொல்கிறோம். உடல் ரீதியாகவும் அவங்கள வந்து துன்புறுத்துறது, உணர்வு ரீதியாகவும் துன்புறுத்துறது குழந்தைகளை. அதான் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதன் காரணமாக குழந்தையினுடைய ஆரோக்கியம், உயிர் வாழுதல், அதனுடைய வளர்ச்சி, இது எல்லாமே பாதிக்குது. இப்போ குழந்தைகளை வந்து நம்ம உடல் ரீதியாக வந்து என்ன பண்ணக்கூடாது? தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அச்சுறுத்தல், அடித்தல், உதைத்தல் மற்றும் தாக்குதல், இது எல்லாமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள். இல்லைங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்க, பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. ஒருவர் மற்றொரு மீது தனது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி பாலியல் ரீதியாக தீங்கு விளைவிக்கிறது. பாலியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்க? தீங்கு விளைவிப்பவர்கள். இல்லைங்களா? அதுதான் பாலியல் துன்புறுத்தலாகும். சரிங்களா? அடுத்தது, இது பாதிக்கப்பட்டவருடைய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இளம் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். பொதுவாக இது பணிபுரியும் இடங்களில் அதிகமாக காணப்படுது. இப்போ வாய்மொழி கருத்துகள், நகைச்சுவை, அதாவது கேலி செய்தல், சைகைகள் மற்றும் தவறான பார்வை போன்றவை அதிகமாக காணப்படும் முறைகேடுகளாகும். இதெல்லாமே தவறான பார்வைகள், இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு முறைகேடுகள். இதனால் மனதளவிலும் உடல் நோய்களாலும் மற்றும் உணவு உண்ணுவதிலும் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அடுத்து, குழந்தைகளின் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு, அதாவது தங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணரவே முடியாத நிலையில் இருப்பதால் குழந்தைகள் பாலியல் முறையிலான துன்புறுத்தலில் முக்கிய இலக்காக கருதப்படுகிறார்கள். அதாவது அந்த குழந்தைகளுக்கே தெரியாது தங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்கிறது, அந்த குழந்தைகளுக்கே அறியாத பருவம். இல்லைங்களா? அப்போ வந்து அதனால தான் அவங்க வந்து அந்த பாலியல் முறையிலான துன்புறுத்தல்கள் வந்து முக்கிய இலக்காக கருதப்படுகிறார்கள். அப்போ பொதுவாக இச்செயலில் ஈடுபடுபவர்கள் அக்குழந்தைக்கு நன்றாக தெரிந்தவராகவும் அதே பகுதியில் வசிப்பவராகவும் இருப்பார்கள். குழந்தைகளின் வெகுளித்தனத்தை பயன்படுத்தி அவர்களை கவரும் வகையில் ஏதாவது சாக்லேட்டுகள் மற்றும் பொம்மைகளை கொடுத்து அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க? ஏமாற்றி அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இல்லையா? அடுத்தது வந்து என்னன்னாக்க, பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளில் பிறப்புறுப்பு காயம், வயிற்று வலி, அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தொற்று மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் போன்ற அறிகுறிகள் வந்து காணப்படுகின்றன. இல்லை, அதுதான் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து வந்திருக்கு. இப்போ போக்சோ சட்டம் 2012. இப்போ குழந்தைகளை யாராவது அது போல் வந்து தவறாக பயன்படுத்தினால் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார்கள். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம்
குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக 2012 வந்து போக்சோ சட்டம், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களின் இச்சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுதல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். தவறாக பயன்படுத்துபவர்களை சட்டத்தின் மூலம் நம்ம குழந்தைகளை பாதுகாக்கலாம் இல்லைங்களா. இப்போ அடுத்து வந்து தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறை என்னென்ன. இப்போ தவறான பயன்பாட்டில் குழந்தைகள் இருக்காங்க, தவறான பயன்பாட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாப்பதற்கான அணுகுமுறை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, தவறான பயன்பாட்டினால் வந்து துன்பத்திற்கு உள்ளான குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்காணிக்கணும். அடுத்தது மதிப்பிடணும் மற்றும் அளவிடுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா 2 இருக்குது. குழந்தைகள் உதவிக்கரம், சைல்டு ஹெல்ப்லைன், குழந்தைகள் உதவிக்கரம். அது குழந்தைகள் உதவிக்கரம் சமூக பணியாளர்களை நியமித்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதில் வந்து இது குழந்தைகள் உதவிக்கரம் வந்து என்ன, குழந்தைகள் தேவையான உணவு, அதுக்கு தங்க வைக்கிறது, அதுக்கான பாதுகாப்பு எல்லாமே வந்து இந்த சைல்டு ஹெல்ப்லைன் வந்து செய்யுது. அடுத்தது வந்து என்னென்னாக்க குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குறது. உளவியலாளர்கள் சமூக பணியாளர்களின் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு என்ன செய்வாங்க, ஆலோசனை செய்வாங்க. ஏன்னா அவங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அடுத்து குடும்ப ஆதரவு. அவங்க குடும்பத்தில் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது, ஆதரவாக வந்து ஒரு அனுசரணையாக இருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு மன ரீதியாக இன்னும் பாதிக்கப்பட்டுருவாங்க இல்லைங்களா, அதுக்காக குடும்ப ஆதரவு வந்து இருக்கணும். ஆதரவு இருந்தால் தான் அவங்கள பாதிப்புலேருந்து அவங்க மீளுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து மருத்துவ பராமரிப்பு. அவங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம அதுபோல் அவங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து சுகாதார நிபுணர்களிடமிருந்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் சிகிச்சையை வந்து பெறணும். மருத்துவ பராமரிப்பு. அடுத்து சட்ட ஆலோசனை. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர் தங்கள் விருப்பப்படி சட்ட ஆலோசகர் மூலம் சட்ட ஆலோசனையை வழங்குவதற்கு உரிமை வந்து உண்டு இல்லைங்களா. இதில் மேலும் அறிந்து கொள்ளும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையம் NCPCR மார்ச் 2007 குழந்தைகள் உரிமை சட்டம் 2005 படி அமைக்கப்பட்டது. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை இது வரையறுக்கிறது இந்த சட்டம் சரிங்களா. மறுவாழ்வு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லா பாதுகாப்பும் கொடுத்துட்டோம். மருத்துவம், குடும்ப ஆதரவு இல்லைங்களா, இது எல்லாமே கொடுத்த பிறகு அடுத்து மறுவாழ்வு கொடுக்கணும். இப்போ அந்த மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்ததை எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்தியாச்சு. உடல் நலத்தையும் குணப்படுத்தியாச்சு, மன ரீதியாகவும் மன அழுத்தத்திலிருந்தும் வெளிப்பட வைத்தாச்சு இல்லைங்களா. மருத்துவ ஆலோசனை மூலமாக, உளவியலாளர்கள் மூலமாக எல்லாமே நம்ம குணப்படுத்திட்டோம். இப்போ அடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும். அப்போ மறுவாழ்வு கொடுக்கணுன்னா அவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணணும், பள்ளியில் மீண்டும் கொண்டு போய்ட்டு நம்ம சேர்த்து அவங்களோட படிப்பை வந்து தொடர செய்யணும். இப்போ தொடர செஞ்சோம்னா என்ன பண்ணணும், அந்த குழந்தையானது படிப்படியாக மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு மீண்டு வருவதற்கு இது ரொம்ப மிக அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. அடுத்து வந்து என்னென்னாக்க சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள். குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுக்க விழிப்புணர்வு முகாமில் வந்து நம்ம நடத்தணும். நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். அதாவது குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுக்கிறதுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உலகளாவிய முறையில் வலியுறுத்தப்படும் முக்கியமான சமூக கொள்கை குழந்தைகளை பாலியல் முறையிலான தவறான பயன்பாட்டிலிருந்து தடுக்கும் முயற்சிகளாகும். இதனை மேற்கொள்வது பெற்றோர் மற்றும் நிறுவன அமைப்புகளினுடைய பொறுப்பு சரிங்களா. இப்போ பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவுரைகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னாக்க, சந்தேகப்படுகின்ற நபரிடமிருந்து தெரியாத அந்நிய நபரிடமிருந்து பேசுவது மற்றும் அவர் அருகில் செல்லக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எவ்வளோ இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து பாதுகாப்பாக நலமாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம நலமாக இருக்க முடியும் சரிங்களா. அப்போ யாராவது ஒரு நபரை பார்த்தோன்னா சந்தேகப்படும்படியாக இருக்குது அப்படின்னாக்கா, அது போல் தெரியாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம வந்து போகவே கூடாது. அதுபோல் வந்து தெரியாத நபர்களோட வந்து நம்ம போயிட்டு அவங்க கூட தனியாக வந்து இருக்கவே கூடாது
சரிங்களா? அடுத்தது வந்து அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து வாகனங்கள் வந்து பேருந்து, ஆட்டோ, ரயில் அதில் வந்து தனியாக நம்ம வந்து பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக வந்து பயணம் செய்யணும். சரிங்களா? அடுத்தது வந்து பெற்றோருக்கு தெரியாமல் யார்கிட்ட இருந்தும் என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கவே கூடாது. பணமோ, பொம்மையோ, பரிசுகளோ, சாக்லேட்டோ எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய பெற்றோருக்கு தெரியாமல் வாங்கவோ கூடாது. நம்மளுடைய பெற்றோருக்கு தெரியாமல் வாங்கவோ கூடாது. பெற்றோருக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெரிந்த அல்லது தெரியாத நபர்களிடம் தொட அனுமதிக்கக்கூடாது. நம்மளை வந்து நம்ம மேலே கை வைக்கவே விடக்கூடாது. அதாவது தெரிந்தவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை தவிர வேறு யாரையும் நம்ம மேலே வந்து டச் பண்ணவே விடக்கூடாது. அப்போ நம் குழந்தைகள் கண்ணியமான, எந்த வகையிலும் வன்முறையற்ற பாதுகாப்பான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான சூழலை உறுதி செய்வது சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுடைய பொறுப்பு, இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு மனிதரும் இதை உணர்ந்தால் நம்ம இந்த தவறுகள் வந்து நடக்காது. குழந்தைகளை வந்து தவறாக பயன்படுத்தப்பட மாட்டார்கள், இல்லைங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்க, அடுத்தது மருந்து, ஆல்கஹால் மற்றும் புகையிலையினுடைய தவறான பயன்பாடு. மருந்து, ஆல்கஹால் மற்றும் புகையிலையின் தவறான பயன்பாடு. இப்போ இதை வந்து தவறாக பயன்படுத்துறது, ஆல்கஹால், புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை வந்து உடல் மற்றும் மனம் சார்ந்து அடிமையாதல் எனப்படும் அப்படின்னு சொல்கிறது. ஆல்கஹால், புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது, மனம் சார்ந்திருப்பது அடிமையாதலாம். அப்போ அதாவது மனம் சார்ந்திருப்பது, அதாவது இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படிம்பாங்க சில பேர். அந்த மாத்திரையை சாப்பிட்டா அது திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலவே தோணுது. அப்போ அந்த மருந்துக்கு அடிமையாகிறதுன்னு சொல்கிறது, இல்லைங்களா? அதாவது மனம் சார்ந்து இருப்பது, அது வந்து மனம் சார்ந்தது அடிமையாதல்னு சொல்கிறது. மனம் சார்ந்து அடிமையாதல், மனம் சார்ந்திருப்பது அடிமையாதல் எனப்படும். சரிங்களா? ஆல்கஹால்னாக்கா ஆல்கஹால் இருந்துறது, ஆல்கஹால் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு அடிமையாகிடுவாங்க. இப்போ அடிமைப்படுத்தும் பண்புள்ள போதையானது ஒருவரை தீய விளைவுகளுக்கு உட்படுத்தி அவர்கள் அப்பொருளை நிரந்தரமாக சார்ந்திருப்பது இட்டு செல்கிறது. நம்ம நிரந்தரமாக அதை சாப்பிட்டா தான் வந்து என்னால் முடியும், உயிராட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தள்ளப்படுகிறார்கள். அப்போ புகையிலை, ஆல்கஹால் மற்றும் மருந்துகளை தவறாக பயன்படுத்தல் தனிநபர், அவரின் குடும்பம் மற்றும் சமுதாயம் என்ன ஆகுது, அவர் மட்டும் அதை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவர் தனிநபராக சாப்பிட்றாரு, இருந்தாலும் அவருடைய குடும்பமும் அங்கே வந்து பாதிக்கப்படுது, விளைவுகளை வந்து உண்டாக்கக்கூடியது. அப்போ அவர் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த ஆபத்தான நடத்தை முறையை நம்ம வந்து முறையான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் மூலம் தான் தடுக்க முடியும், இல்லைங்களா? முறையான கல்வி மற்றும் என்ன பண்ண முடியும், வழிகாட்டுதல் மூலம் தான் நாம் தடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் மருந்துகளின் தவறான பயன்பாடு இதிலிருந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி.